என் நண்பர்களுக்கு ஆசிரியராக இருந்தாலும் இந்த நிமிடம் வரையில் நான் எனக்கும் ஆசிரியர் என்று எப்போதும் கருதிப்பார் பேராசிரியர் மின்னூர் அவர்களே, அருமை தோழர் ஓவியா அவர்களே, இந்த நூலை நமக்கு தந்திருக்கிற கவிஞர் குமரி தமிழரசன் அவர்களே, என்னுடைய அருமை நண்பர் புலவர் தேவதாஸ் அவர்களே, தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கிற நண்பர் வேணு குணசேகரன் அவர்களே, அண்ணா இலக்கிய பேரவை, திருவிகா பேச்சு பயிலரங்கம் போன்ற அமைப்புகளை நடத்தி கொண்டிருக்கிற நண்பர்களே, அரங்கில் கூடியிருக்கிற பெரியோர்களே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நிறைய பேசலாம் தான், ஆனாலும் நேரம் இல்லை என்பதை நான் உணர்கிறேன். எனவே அதிகம் போனால் ஒரு 20 நிமிடங்களுக்குள்ளாக இந்த நூலில் இருக்கிற சில துளிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த வேலையை நான் பயன்படுத்திக் கொள்வேன். தேவதாஸ் அவர்கள் இலக்கணத்தில் மிக தேர்ந்தவர் என்பதை அவருடைய உரையே எடுத்து காட்டியிருந்தார். ஆனாலும் நீங்கள் ஒரு செய்தியை விட்டுவிட்டீர்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. வெண்பா, ஆசிரியப்பா, கண்டிப்பா, கலிப்பா என்கிற 4 பாக்களை தானே சொன்னீர்கள். தமிழரசன் வள்ளுவப்பா என்று ஒரு இப்படையில் வள்ளுவப்பா என்று ஒன்றும் இல்லை. இதனை குரட்பா என்று சொல்ல வேண்டும். ஆனால் வள்ளுவனின் ஆளுமை காரணமாக குரலே அவனுக்கு சொந்தம் என்று ஆகிவிட்டது. இந்த குரல் என்பது யாப்பின் ஒரு வடிவம். அது வெண்பாதான், வெண்பாவில் அடங்குகிற ஒரு வடிவம் தான். ஆனால் அந்த வெண்பாவை வள்ளுவன் கையாண்ட விதத்தினால் அந்த பாவினை வள்ளுவப்பா என்று சொல்லுகிற அந்த மொழி மிக சரியானது என்று நான் கருதுகிறேன். அறிவார்ந்த செய்திகளை சொல்லுவதற்கு கவிதை உகந்ததுதானா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. காரணம், உரைநடை என்பது அறிவு சார்ந்தது, கவிதை என்பது உணர்ச்சி சார்ந்தது. நான் இப்படி சொல்லுவதால் உரைநடைக்கு உணர்ச்சி இல்லை என்றோ கவிதைக்கு அறிவு இல்லை என்றோ பொருள் ஆகாது. எது முதன்மையாக இருக்கும்? உணர்ச்சி தான் கவிதையின் அடிப்படை. உணர்ச்சி இல்லாமல் கவிதையை ஒருவராலும் படைக்க முடியாது. நீங்கள் பார்க்கலாம், பெரும்பாலும் கவிஞர்கள் கொஞ்சம் உணர்ச்சி வயப்படுகிறவர்களாக இருப்பார்கள். கோபப்படுவதும் சரி, பூரிப்படைவதும் சரி, எங்கிருந்து பாரதியார் தொடங்கி பாரதிதாசன் தொடங்கி அத்தனை பேரும் உணர்ச்சி மயமானவர்கள் தான். காரணம், கவிதையே உணர்ச்சி மயமானது. ஆனால் அறிவார்ந்த செய்திகளை சொல்லுவதற்கு தமிழரசன் இந்த வள்ளுவப்பாவை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்கான காரணத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதை படிக்கிற போதுதான் எனக்கும் அது பட்டது. எதற்காக வள்ளுவப்பா? உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடி கூறிட வள்ளுவப்பா தேர்ந்தெடுத்தேன், அவ்வளவுதான். அதாவது இதற்கு கற்பனை, நயங்கள், அணி எதுவும் வேண்டாம். உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடி கூறுவது உலகத்தில் அதுதான் கடினமானது, ஒரு விதத்தில் அதுதான் எளிமையானது. நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், உண்மை பேசுவது எளிமையானது. பொய் பேசுகிறவனுக்கு நிறைய நினைவாற்றல் தேவைப்படும். முதலில் சொன்னதையெல்லாம் நினைவு வைத்துக் கொண்டு பேச வேண்டும். இல்லையானால் முன்னுக்கு பின் முரணாக. உண்மை பேசுகிறவனுக்கு அந்த சிக்கல் எல்லாம் இல்லை. இயல்பாக எது உண்மையோ அதை சொல்லலாம். என் நண்பர் அவர்கள் பேசிய போது கூட நான் தேவதாசனத்திலே சொல்லிக் கொண்டிருந்தேன், அது ஒரு உண்மையின் வெளிப்பாடு. இயல்பாக உள்ளத்தில் உள்ளதை சொல்ல வேண்டும் என்பது உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடி கூறின. அதை கொஞ்சம் நயமாக கூட அல்ல, உள்ளபடி கூறின வள்ளுவப்பா தேர்ந்தெடுத்தேன் என்கிற போது இந்த மொழி நடை செய்திகளை சொல்லுவதற்கு போதுமானதாக இருக்கிறது என்பதை அந்த கவிதை உணர்த்திட்டு தமிழரசன் அவர்களை எனக்கு தோழர் ஓவியா அவர்கள் சொன்னது போது நெடுநாட்களாக தெரியாது. இந்த நூல் தான் அவரை எனக்கு அறிமுகப்படுத்திட்டு நூலை கொடுத்து அணிந்துரை வேண்டும் என்று கேட்ட போது நான் சொன்ன விடை இதுதான், படித்துவிட்டு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். அதற்கு காரணம் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். நிறைய நண்பர்கள் அணிந்துரைக்காக அணுகும் போது அந்த நூல்கள் சிலவற்றில், எல்லா நூல்களையும் நான் சொல்லவில்லை, சிலவற்றில் அதனுடைய உள்ளடக்கம் செறிவாக இல்லாத நேரத்தில் மறுக்கவும் முடியாமல், பொய்யாக பாராட்டவும் முடியாமல் தவித்த நேரங்கள் உண்டு. எனவேதான் பார்க்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் இந்த புத்தகம் முன்னுரை எழுத கிடைத்த வாய்ப்பு என்ற எண்ணத்தை எனக்கு தோன்றும்.
செறிவான செய்திகளை நறுக்கென்று அவரால் சொல்ல முடியாது. ஒரு மிகப்பெரிய வரலாற்றை கூட மாட்டை பிடித்தகை நாட்டை பிடித்தது மாட்டை நம்பையில் கொடுத்து ஒரு பெரிய வரலாறு உள்ளன. பாருங்க, இந்த வரலாறு தெரிந்தவர்களுக்கு தான் இந்த குறள் புரியும். மாட்டை பிடித்தகை நாட்டை பிடித்தது. இங்க இருக்கிற பெரியவர்களுக்கு இந்த செய்தி கண்டிப்பாக தெரிந்திருக்கும். படிக்க தொடங்கிய காலத்தில் நம்முடைய தலைமுறை, எங்களுக்கு மூத்த தலைமுறை பள்ளிக்கூடத்திற்கு போன நேரத்தில் அங்கிருந்த ஆசிரியர், அவர்களை நான் குறைத்து சொல்லவில்லை, ஒவ்வொரு மனிதனும் இந்த சமூகத்தினுடைய விடைபொருள் தான். இந்த சமூகம் நம்மை எப்படி ஆக்கி தருகிறதோ அப்படித்தான் மிகச்சிலரால் மட்டுமே எதிர்நீச்சல் போட முடியும். இந்த சமூகத்தின் விடை பொருளாக இருந்த அன்றைய ஆசிரியர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், எல்லாம் படிப்பு வராது, நீ எல்லாம் மாடு மேய்க்கத்தாண்டா லாயக்கு. எத்தனை காதுகள் இந்த உரையாடலை கேட்டு தெரியுமா? நீ எல்லாம் மாடு மேய்க்கத்தான் லாயக்கு. ஒரு கட்டம் பெரியாரை படித்த பிறகு எனக்கு புரிந்தது, என்னடா இது மாடு மேய்த்து கொண்டு வந்தவர்கள் நம்மை பார்த்து மாடு மேய்க்க லாயக்குகிறார்களே. இன்னொன்றையும் நான் சொல்லியிருக்கிறேன், மாடு மேய்ப்பது அவ்வளவு எளிது, மேய்த்து பார்த்தால் தான். ஆடு மேய்ப்பது அதை விட கடினம். ஒரு விதத்தில் படிப்பது எளிதாக இருக்கிறது எனக்கு, மாடு மேய்ப்பது உழைப்பு அத்தனை எளிதல்ல. எனவே மாட்டை பிடித்தகை நாட்டை பிடித்தது. ஒரு ஆப்பிரிக்க கவிஞனின் கவிதையோடு எனக்கு இதை ஒப்பிட்டு பார்க்க தோன்றுகிறது. அவர்கள் உள்ளே வருகிற போது அவர்கள் கைகளில் பைபிள் இருந்தது, எங்கள் கைகளில் தேசம் இருந்தது. இப்போது எங்கள் கைகளில் பைபிள் இருக்கிறது, அவர்கள் கைகளில் தேசம் இருக்கிறது. வருகிற போது அவர்கள் கைகளில் மாடு இருந்தது, நம் கைகளில் நாடு இருந்தது. இப்போது நம் கைகளில் மாடு இருக்கிறது, அவர்கள் கைகளில் நாடு இருக்கிறது என்று ஆப்பிரிக்க இனத்துக்கும் திராவிட இனத்துக்குமான போராட்டங்களின் மிகப்பெரிய நெருக்கம். பெரும்பான்மையாக நம்மை போலவே ஒடுக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள். வேண்டுமானால் அவர்கள் நிறத்தின் அடிப்படையில், நாம் பிறப்பின் அடிப்படையில், சாதியின் அடிப்படையில் அவ்வளவுதான். எனவே இப்படி நுட்பமாக அவர் கருத்தை சொல்லுவது. ஐயா மின்னோரால் அவர்கள் எடுத்து காட்டினார்களே, முன்னோர் உரைத்திட்டார், மூத்தோர் வழிமொழிந்தார். ஒருவர் சொன்னதை இன்னொரு வழிமொழியணும். முன்னோர் உரைத்திட்டார், மூத்தோர் வழிமொழிந்தார் என்றே நீ பின் செல்லாது. ஆக மூத்தவர்களை மதிக்காதே என்று தமிழரசன் சொல்லுகிறாரா என்று கேட்டால், சில பக்கங்கள் தள்ளி போகிற போது ஒரு குறளில் அவர் சொல்லுவார், முன்னோரை பேணுதல் நன்று. முன்னோரை பேணுதல் நன்று. முன்னோரை பேணுவது வேறு, முன்னோரை மதிப்பது வேறு. முன்னோர் என்கிற காரணத்துக்காக சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்வது வேறு. அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே என்பதால் அவர்களை மதிக்காதே என்று ஒரு நாளும் பொருள் இல்லை. நாம் அப்படித்தான் பலவற்றை தவறாக புரிந்து கொள்கிறோம். அவர்கள் சொல்வதை அப்படியே ஏற்கவில்லை என்றால் அவர்களை மதிக்கவில்லை என்று ஆகிவிடுமே என்பதற்காக அதனை நாம் ஏற்பது அவர்களுக்கு செய்கிற மரியாதை அல்ல, நம் அறிவுக்கு செய்கிற அவமரியாதை. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், அந்த புத்தகத்திலேயே இந்த பக்கத்தை நீங்கள் பார்த்தால், பகுத்தறிவு என்கிற 5வது அதிகாரத்தில் இடப்புறத்தில் அறிஞர் அண்ணா அவர்களின் படத்தை போட்டு ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டியது உலக வரைபடம் தானே தவிர பஞ்சாங்கம் இல்லை. அதை அண்ணா அவர்கள் எழுதியிருக்கிறார். நான் உண்மையாக சொல்லுகிறேன், கொஞ்சம் கணக்கெடுங்கள். உலக வரைபடம் எத்தனை வீடுகளில் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. பஞ்சாங்கமும் பெரும்பாலும் இல்லை. பஞ்சாங்கத்தை வைத்திருக்கிறவர்களை இவர்கள் நம்புகிறார்கள். நீயாவது பார்த்து தொலையலாம் இல்லையா? அதற்கும் இன்னொருவரைத்தான் இவர்கள் நம்புகிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், அண்மையில எல்லா கடைகளிலும் ஒரு புத்தகம் தொங்கிக் கொண்டிருக்கிறது நண்பர்களே. குமுதம், விகடன் எல்லாவற்றையும் தாண்டி சனிப்பெயர்ச்சி பார்க்க. சரிதான்? சனி எங்கே இருந்து எங்கே பெயர்ந்தது, அது எப்படி உன் வாழ்வில் அத்தனை மாற்றங்களை ஏற்படுத்திவிடும், அதுவும் பஞ்சாங்கம் சொல்லுகிறது என்கிறீர்களே. எல்லா பஞ்சாங்கங்களும் ஒரே மாதிரியாக சொல்கிறதா? பல பஞ்சாங்கங்கள் இருக்கின்றன. கிருஷ்ணமூர்த்தி பஞ்சாங்கம் உண்டு, லகிரி பஞ்சாங்கம் உண்டு, திருக்கணித பஞ்சாங்கம் உண்டு, வாக்கிய பஞ்சாங்கம் உண்டு, ஏராளமான பஞ்சாங்கங்கள் உண்டு. பெரும்பாலும் நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற 2 பஞ்சாங்கங்கள், ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம், இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம். நான் இவர்கள் சொல்லுகிற இந்த பொய்மைகளை விளக்குவதற்காக பஞ்சாங்கத்தை வேறு பார்த்து தொலைகிறேன். என்றால் பார்த்தால் தான் தெரியும். திருக்கணித பஞ்சாங்கமும் வாக்கிய பஞ்சாங்கமும் என்ன சொல்லுகிறது, தோழர் கோபியா பஞ்சாங்கம் பார்க்கிறாரா என்று தெரியாது. பார்த்தாக வேண்டும், பார்த்தால் தான் அது விளங்கும்.
திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான், திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் அக்டோபர் மாதத்திலேயே பெயர்ந்து விட்டார். ஆனால் கடந்த 17ஆம் தேதி தான் எல்லோரும் திருநள்ளாறுக்கு போனார்கள். என்ன காரணம் என்றால் அது வாக்கிய பஞ்சாங்கம் சொல்லுங்க. சில பேர் ரொம்பவும் நல்லவன், அக்டோபர்லயும் போயிட்டு வந்துட்டான், டிசம்பர்லயும் போனாங்க. ஏன்னா எதற்கும் ஒரு பம்பு வேண்டாம் நினைக்கிறான் நம்ம. நான் தஞ்சையில் இருந்தபோது பார்த்திருக்கிறேன். தஞ்சையில பெரிய கோயிலில் அர்ச்சனை செய்துவிட்டு வேளாங்கண்ணியில் மெழுகுவர்த்தி ஏற்றி விட்டு நாகூரில் சர்க்கரையும் வாங்கி கொடுத்து விட்டு போய்விடுகிற அளவுக்கு நம்மவர்கள் நல்லவர். ஏன்னா ஏதாவது ஒரு கடவுள் இருந்து எதற்கு பிரச்சனையே வேண்டாம், எல்லாரோடையும் சமாதானமா போயிடலாம் நினைக்கிறேன். ஓவியா சொன்ன மத நல்லிணக்கம் இதுதான். அதாவது மத சார்பின்மை என்பது எல்லாவற்றையும் விலகி நிற்பதல்ல, எல்லாவற்றையும் கட்டி கொள்வது. எனவே இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். சனி பகவான் பெயர்ந்து விட்டார் என்று அச்சப்படுகிற மக்களின் அச்சத்தை நம்மால் அத்தனை எளிதில் விளக்க முடியாது. ஏன் விளக்க முடியாது என்றால் அச்சமே நம்மை ஆடும். மனிதர்களை அச்சமும் ஆசையும் தான் ஆடும். இரண்டிலிருந்தும் பிரித்தெடுப்பது அத்தனை எளிதன்று. ஆனால் ஒரு உண்மையை நாம் சொல்லி பார்ப்போம். 1000 பேரில் ஒரு 5 பேர் காதிலாவது விழட்டும் என்பதற்காக திரும்ப சொல்லுகிறோம். அந்த சனி பகவான் இருக்கிறாரே, அவர் பூமியிலிருந்து 1.2 பில்லியன் கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிறார். சூரியனுக்கும் நமக்கும் உள்ள இடைவெளியை விட இது 8 மடங்கு அதிகம். அந்த பில்லியன் என்கிற கணக்கு நமக்கு பழக்கவில்லை. காரணம், நாம் 100, 1000, லட்சம், கோடி என்று சொல்லி பழகியவர்கள். 1000 வரைக்கும் தான் அவர்கள் நம்மோடு வருவார்கள். பிறகு மேலை நாட்டுக்கு போனால் மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் என்று வருகிறார். மில்லியன் என்பது 10 லட்சம், பில்லியன் என்பது 100 மில்லியன், ட்ரில்லியன் என்பது 100 பில்லியன். எனவே இதை கணக்கு போடுவதற்கு நமக்கு தனியாக 1/2 நாள் வேண்டும். இப்போது முடியாது. ஒரு பில்லியன் சொன்னால் ஒரு 10 லட்சத்தை 100ஆல் பெருக்கி அதற்கு மேல் வருகிற நூற்றுக்கணக்கான கோடி மைல்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு சனிக்கோள், அதை சுற்றி 62 நிலாக்கள் இருக்கின்றன, துணைக்கோள்கள். பூமியில் இருந்து பார்த்தால் ஒரே ஒரு நிலா தெரியும். சனி கோளில் இருந்து பார்த்தால் 62 நிலாக்கள் தெரியும். நின்று பார்க்க முடியாது. அதை அறிவியல் என்ன சொல்லும் என்றால், இட் இஸ் நத்திங் பட் a gas change என்று சொல்லும். அது வாயுக்களின் ராட்சசம். சயின்ஸ்லயே சொல்லப்படுகிற செய்தி முழுக்க ஹைட்ரஜன், கொஞ்சம் போல ஹீலியம். அங்கே மனிதர்கள் எல்லாம் இருக்க முடியாது. பூமியை விட்டால் செவ்வாய் கோளில் உயிரினங்கள் வாழ முடியுமோ என்கிற ஆராய்ச்சி ஒரு புறத்தில் நடக்கிறது. ஆனால் சனியில் உயிரினங்கள் வாழ முடியாது. அது ஒன்றும் பகவான் இல்லை. அந்த பகவான் எல்லாம் நம்மை ஆதரிக்கவும் இல்லை என்பதை சொன்னால் மக்கள் ஏற்பார்களா என்று தெரியாது. ஆனாலும் சொல்லும். என்ன சொல்லுகிறார்கள்? செவ்வாய் தோஷம் என்றால் என்ன பொருள்? எங்கோ இருக்கிற செவ்வாய் என்னை கண்டுபிடித்து, என்னுடைய காதலியை வேறு கண்டுபிடித்து, அவர் அம்மாவை வேறு கொண்டு, அந்த அளவுக்கு செவ்வாய் வேறு இல்லாமல் இருக்கிறதா? ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் என்றால் அவர்கள் சொல்லுவது உங்களுடைய மாமியாரை கொண்டு போய்விடும் என்றால், மற்றதை சொன்னால் கூட ஏற்பார்கள். மாமியார் போயிட்டோம்னா யாராவது தன் பிள்ளையை கட்டி வைப்பாங்களா? இந்த அம்மாவாவது. நான் அதைத்தான் சொல்லுவேன். 720 கோடி மக்கள் வாழ்கிற பூமியில் அந்த பெண்ணை கண்டுபிடித்து, அந்த பெண்ணின் மாமியாரை கண்டுபிடித்து செவ்வாய்க்கு எவ்வளவு வேலை பார்க்கிறேன். எனவே இப்படிப்பட்ட அறிவுக்கு முற்றும் பொருந்தாத செய்திகள் இன்னமும் நீங்கள் அறிவியல் நூற்றாண்டில் வாழ்கிறோம், கணினி யுகத்தில் வாழ்கிறோம் என்று பெருமை பேசிக் கொள்கிறோம். இந்த நூற்றாண்டிலும் இவையெல்லாம் நடைபெறுகின்றன. அதைத்தான் அவர் சொன்னார், முன்னோர் படித்துட்டார், மூத்தோர் வழிமொழிந்தார் என்று பின் செல்லாது. அந்த காரணத்துக்காக போகாது. உனக்கு அறிவுக்கு சரி என்று பட்டால் அதுதான் அதற்கு பொருள். எதனையும் ஆராய்ந்து பார்த்துவிட்டு முடிவுக்கு வா. அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காகவே யார் சொன்னார்கள் என்பதை கணக்கு வைக்காதீர்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை எண்ணிப்பார். இதுதான் அந்த பாடம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இல்லையே. இன்றைக்கு வரைக்கும் நாம் சாதி மரம் என்று கருதுகிறோமே. சாதியை பற்றி அவர் எழுதியிருக்கிற அந்த வரியில் இருக்கிற அந்த கோபம் இருக்கிறது பாருங்கள். ஆணவ கொலையை தமிழரசன் ஒரே ஒரு வரியில் விளக்குகிறார். ஆணவத்தால் கொல்லாதே, ஆணவத்தை கொல்ல. இவ்வளவுதான் நமக்கு தேவையான ஒற்றை வரி அறிவுரை. ஆணவத்தால் கொல்லாதே, ஆணவத்தை கொல். ஏனென்றால் இல்லையானால் ஆணவம் உன்னை கொன்று.
உலகத்திலேயே ஆணவத்தை யாரும் ஏற்பதில்லை. செருக்கு என்பதை புலவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். செருக்கு ஒரு திறமை உள்ளவனுக்கு அந்த செருக்கு இருக்கும். சிவாஜி கணேசனுக்கும் இளையராஜாவுக்கும் இருக்கலாம், நமக்கு வேறு இருந்து தொலைக்கிறது. ஆனால் உலகத்திலேயே செருக்கும் வேண்டாம் என்று சொன்ன புலவராக நான் வள்ளுவனை தான் பார்க்கிறேன். பெருமை பெருமிதமின்மை என்று வள்ளுவன். எது பெருமை என்றால் திறமை இருந்தாலும் அதற்காக பெருமிதம் கொள்ளாதிருப்பது பெருமை. பெருமை பெருமிதமின்மை. பெருமிதம் என்பது இயல்பாக வந்து சேரும், அது கூட வேண்டாம் என்று வள்ளுவன் சொன்னான். ஆனால் இது பெருமிதமில்லை, ஆணவம். என்னிடம் ஒரு திறமை இருக்கிறது என்பதால் வருவது பெருமிதம். எவனும் என்னை விட திறமையானவன் இல்லை என்று முடிவு செய்து அடைவது ஆணவம். ஆணவத்தால் கொல்லாதே, ஆணவத்தை கொல் என்று சொன்னார் கவிஞன். இன்னொரு குறளில் அவர் சொல்லுகிறார், எப்படி இருக்கிறது இந்த நாடு? சுடுகாடும் சாதி உணர்வு என்றால் நாடு சுடுகாடாய் போயினும் அந்த குறள் பாவினுடைய கோபத்தின் உச்சம். சுடுகாடும் சாதி உணர்கிறதே, விளக்குக்கு எங்கே இருக்கிறது சாதி? சுடுகாடும் சாதி உணரும் என்றால் சரியாய் சொன்னால் நாம் அறிவோம். ஆம்புலட்டிலிருந்து ஒரே ஒரு சின்ன காட்சியை எடுத்து காட்டுகிறேன். ஒருவன் புதைகுழியை தோண்டிக் கொண்டிருக்கிறான். ஹாம்லெட் கேட்கிறான், யாருக்காக தோன்றுகிறாய்? வரப்போவது ஆணா பெண்ணா? மேன் ஆர் உமன்? ஒற்றை சொற்களில் ஒற்றை வரிகளில் சேர்த்து எழுதி கொண்டு போவான். மேன் ஆர் உமன்? குழி தோண்டுகிறன்னு சொல்லுவான் நன். இரண்டு பேரும் இல்லை. உனக்கு குழப்பமாக இருக்கிறது. இரண்டு பேரும் இல்லை என்றால் தென் பிறகு ஒன் தட் வாஸ் உமன். வாழும்போது பெண் என்று பெயர், செத்ததுக்கு அப்புறம் என்னடா பொண்ணுன்னு கேட்டான். ஆண் பெண் என்பதே கூட இறந்து போன பிணத்துக்கு கிடையாது. இறந்த பிறகு எல்லாரும் ஒரு வார்த்தை தானே கேட்கிறான், பாடியை எப்ப எடுக்கிறீங்க? அது ஒரு பொது சொல். ஆனா பெண்ணா திருநங்கையா பாடியின் தான் கடைசியா நமக்கு வந்து சேர்ந்த மிச்சமான கடைசி பெயர். பாடியை எப்ப எடுக்கிறீங்க? 6 அடி புதைச்சா எரித்தால் அந்த பிரச்சனையும் இல்லை. மின்மயானத்தில் 1 மணி நேரத்தில் கொடுத்துறோம். இதுவாவது அடுத்த நாள் பாலுக்கு நம்ம ஆள் போகலாம், வேண்டாம் உட்கார்ந்து வாங்கிட்டு போயிட்டு முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை அவ்வளவுதான். ஆனா பெண்ணா என்பது கூட இல்லை என்றால் முதலியாரா பள்ளரா என்பது எப்படிடா? செத்ததுக்கு அப்புறம் இங்கே பலரும் சொன்னார்கள், எல்லா மதத்துக்கும் ஒரே சட்டத்தை கொண்டு வர வேண்டும். குற்றவியல் சட்டம் எல்லோருக்கும் ஒன்றுதான். குடிமை சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட், எல்லோருக்கும் ஒரே மாதிரி குடிமை சட்டம் வர வேண்டும் என்று சொன்னபோது நான் கூட்டங்களில் கேட்டேன், முதலில் எல்லோருக்கும் ஒரே சுடுகாட்டை கொண்டு வர. அதுவே முடியவில்லையே. சுடுகாடு பாலூர் என்கிற இடத்தில் காதலனும் காதலியும் பிரித்து கொல்லப்பட்டார்கள். திட்டமிட்டு பெற்றோர்களும் அதற்கு இசைய வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகி ஆணவ கொலைதான். கொல்லப்பட்டதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? இந்த பையன் உடலை இவனுடைய பெற்றோர்களும் அந்த பெண்ணின் உடலை அந்த பெண்ணின் உறவினர்களும் எடுத்துக்கொண்டு போனார்கள் அவரவர் சுடுகாட்டில் அல்லது அவரவர் இடுகாட்டில் புதைப்பதற்காக. இறந்ததற்கு பிறகு சுடுகாடும் சாதி உணர்வு என்றால் அதற்கு பிறகுதான் நம்ம கேட்டால் இந்த நாடு சுடுகாடாயினும் என் இது இருந்தா என்ன, சுடுகாடா எரிந்து போனால் என்ன, செவியில் சுவை உணராவா உணர்வின் மக்கள் அபியினும் பாடினும் என் என்று வள்ளுவன் கேட்டது போது இது சுடுகாடாய் ஆயினும் என் என்று கேட்டார். வள்ளுவர் பாடாத பொருள்களை தமிழரசன் பாடினார் என்றால் வள்ளுவருக்கு ஆணவ கொலை தெரியாது. வள்ளுவருக்கு தேர்தல் தெரியாது. 25ஆம் அதிகாரம் தேர்தல். தேர்தல் உங்களுக்கு கூட தெரியாது. 4 நாள் ஆக்கிய நகரில் இருந்து எனக்கு தான் தெரியும். ஆனால் தமிழரசனுக்கு சரியாக தெரிந்திருக்கிறது என்பதற்கு அந்த ஒற்றை வரி சாட்சியாக இருக்கிறது. வறுமை பணத்திடம் மண்டியிடும் தேர்தல். வரி எத்தனை உண்மையானது என்பதை 4 நாள் அனுபவத்திற்கு பிறகு சொல்கிறேன். வறுமை பணத்திடம் மண்டியிடும் தேர்தல். சிறுமைகளில் இதே பெரியது. சிறுமைகளிலேயே பெரியது எது என்றால் இதுதான் சிறுமை. என்ன காரணம்? நான் கூட்டத்தில் வெளிப்படையாக சொன்னேன். மாறன் இருக்கிறார், நாங்கள் எல்லாம் பார்த்து கேட்பதற்காக போன நேரத்தில்
ஒரு மூதாட்டி சொன்னதை இப்போதுதான் 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு கூட்டத்தில் பதிவு செய்தேன். அந்த அம்மா தனியாக கூப்பிட்டு இவங்கெல்லாம் வந்தபோது நிக்க சொல்லிட்டு எங்கிட்ட கூப்பிட்டு அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நாங்கெல்லாம் ஏழப்பட்ட சனங்க, நீங்க பணம் கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, கொடுக்கிறவங்களை தடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க. இதுதான் இந்த நாட்டின் மக்களின் நிலை. நான் அவர்கள் மீது கோபப்படவே, இந்த நிலையில் நம் மக்களை நாம் வைத்திருக்கிறோமே என்று எல்லோர் மீதும் சேர்த்து நான் கோபப்படுகிறேன். இதுதான் உண்மையான நிலை. புலவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற போதும் தோழர் ஓவியாவிடத்தில் சொன்னேன், ஆர்கே நகர் தேர்தல் முடிவு மிக நம்பிக்கை வைக்க வேண்டாம். உண்மைதான். என்ன காரணம் என்றார்கள், அருமை பணத்திடம் நம்பியிடும் தேர்தலை தான் நாம் நடத்தி இருக்கிறோம். பணம் கொடுக்க கூடாது, அதெல்லாம் சரியில்லை என்று எல்லா விமர்சகர்களும் சொல்கிறார்கள் இல்லையா? ஒருவேளை பணம் கொடுக்க மாட்டோம் என்று கொள்கை உறுதியோடு இருந்து ஒரு கட்சி தோற்று போனால் யாரும் இந்த நாட்டில் பாராட்ட மாட்டார். பணமே கொடுக்காம கொள்கைக்காக நீங்கள் தோற்றீர்கள், இந்த தோல்வி வெற்றிக்கு சமமானதுன்னு யாராவது சொல்லுவாங்க? வெற்றி மட்டுமே இந்த மண்ணில் பேசலாம். அப்படியானால் அடுத்த கட்டத்தில் இவர்களுக்கு என்ன தோன்றும்? இதெல்லாம் வேண்டாம், பணத்தை கொடுத்துட்டு வெற்றி பெறுகிற வழியை பார்க்க வேண்டும். வெற்றி பெறாமல் தோல்வியே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் கட்சியில் யாரும் மிஞ்ச மாட்டோம். இதெல்லாம் வேண்டுமானால் திருவிக்கா பேச்சரங்கத்துக்கு ஆள் வரலாம், பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. அங்கே இருந்து அமைச்சர் பதவி அப்படி போறீங்க, பேசி பேசி பேச்சு வரலாம் அல்லது இருக்கிற பேச்சு போகலாம், அது பிரச்சனையா இல்லை. பேசுவதன் மூலமாக ஒரு பயிற்சியை நீங்கள் கொடுக்கிறீர்கள். எந்த தன்னலமும் இல்லாத இந்த சமூகத்துக்கான ஒரு தொண்டு. ஆனால் கட்சி என்பது வெறும் தொண்டாக இல்லை, வெறும் தொண்டாக இருக்க முடியாது. எனவே வெற்றி தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது என்கிற போது வெற்றியை நோக்கி நடக்க வேண்டிய கட்டாயம் மனிதர்களுக்கு வருகிறது என்பதையும் வேதனையோடு நான் குறிப்பிடுகிறேன். இவற்றையெல்லாம் படித்த சமூகம் கணக்கில் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் பொது வாழ்வில் இடம் இருக்கிறது, தேவை இருக்கிறது. பொன்னை இழக்கும், பொருளை இழக்கும், தன்னை இழக்கும் பொது வாழ்வு. அவர் பொது வாழ்வில் உண்மையான பொது வாழ்வு வேண்டுமானால் அதை அடிக்கோடிட்டு கொடுக்கிறேன். உண்மையல்லாத பொது வாழ்வு பொன்னை பெறும், பொருளை பெறும், தன்னை காப்பாற்றும். ஆனால் உண்மையான பொது வாழ்வு பொன்னை இழக்கும், பொருளை இழக்கும், தன்னை இழக்கும் பொது வாழ்வு. இருந்தாலும் இன்னொன்றையும் நான் சேர்த்து சொல்லுகிறேன், தன்னை இழந்த பிறகும் இந்த மண்ணில் தன்னை வாழ வைப்பதும் பொது வாழ்வு தான். பொது வாழ்வுக்கு அஞ்சு வேண்டும். பொது வாழ்வில் 1000 துயரங்கள் இருக்கலாம், ஆனால் பொது வாழ்வு பெற்றுத் தருகிற பெருமைகளுக்கு இணையும் இல்லை, ஈடும் இல்லை. எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அந்த அளவுக்கு தாங்கி பிடிக்க 1000 கைகள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஐயா மின்னூரார் அவர்கள் சொன்னாரே அதுதான். இருந்தால் ஐயாவினுடைய குணம் நான் அறிவேன். அவரிடம் பேசிக் கொண்டிருக்கிற போதும் சொன்னேன், என்னை போல எங்களைப் போல உறக்க புரட்சி முழக்கம் விடுகிறவர் இல்லை அவர். ஆனால் வாழ்வில் புரட்சிகளை கண்டு அஞ்சுகிறவரும் விலகிறவரும் மிக இயல்பான ஒரு மனிதர். இயல்பான எதையும் அவருடைய மகனை பற்றி நான் கேட்டேன். காதல் திருமணம் அவர் விருப்பத்துக்கு செய்து கொண்டார். நாம் குறுக்கே நிற்கலாமா என்றார். அவர் ஒரு நாள் குறுக்கே நிற்க மாட்டார் என்பது எனக்கு தெரியும். அதுதான் அவருடைய இயல்பு. ஆனால் பொது வாழ்வு என்றால் அவர் பேசுகிற போது நான் பேசுவதோ தோழர் ஓவியா பேசுவதோ பெரிதில்லை. தோழர் கௌசல்யா பற்றி மின்னூரார் பேசினாரே அதுதான். அதற்கு எத்தனை அழகான விளக்கம் தந்தார் பாருங்க. நான் பெரியாரின் மகள் என்று கௌசல்யா சொல்லுகிறார். அதனால் தான் மற்றவர்களெல்லாம் வெறும் தலைவர்கள், பெரியார் தந்தை. இதை விட அழகாய் விடை சொல்ல முடியாது. உண்மைதான். நானே ஒரு கூட்டத்தில் சொன்னேன், நான் பெறாத மகளாய் கௌசல்யாவை பார்க்கிறேன். கௌசல்யா ஒரு பெற்றோரை இழந்திருக்கலாம், 1000 பெற்றோரின் கைகள் அவரை தாங்கி பிடிக்கும். அண்மை காலத்தில் கௌசல்யா அளவுக்கு வேறு யாரும் என்னை பாதிக்கவில்லை. மிகப்பெரிய பாதிப்பை, தாக்கத்தை எனக்குள் ஏற்படுத்தி இருப்பது என் மகள் கௌசல்யா தான் என்று சொல்லுகிற அந்த விருப்பம் எனக்கு இந்த மேடையில் இருக்கிறது. இவையெல்லாம் ஆணவ கொலைகளை, இன்றைய தேர்தல் முறைகளை, இன்றைய சாதியத்தை, திருட்டை, தீண்டாமையை எதிர்த்து நிற்கிற குரல், அனைத்தையும் எதிர்த்து நிற்கிற சமூக நீதிக்கான குரலுக்குத்தான் பெரியார் என்று பெயர். சமூக நீதிக்கான குரலுக்குத்தான் திராவிடம் என்று பெயர். திராவிடத்தை அகராதியில் பல பேர் தேடி தேடி கடைத்து இழைத்து போயிட்டார். அவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு செய்தி, எல்லா சொற்களுக்கும்
பொருளை அகராதியில் தேடாதீர்கள், வாழ்வில் வரலாற்றில் தேடுங்கள். திராவிடம் என்பது கேரளத்தை, கன்னடத்தை, ஆந்திரத்தை உள்ளடக்கியது என்கிறார்கள். அவர்கள் புரியாமல் பேசுகிறார்கள். திராவிடம் என்பது உலக மானுடம் அனைத்தையும் உள்ளடக்கியது. எனக்குதான் ஐயா பெரியார் சொன்னார், எனக்கு தேசாபிமானமும் இல்லை, பாஷாபிமானமும் இல்லை. இப்படி ஒரு தலைவன் சொல்லி பார்த்திருக்கிறோமா? எனக்கு நாட்டுப்பற்று உண்டு, மொழிப்பற்று உண்டு என்று சொல்கிறவர்கள் தான் தலைவராக முடியும். எனக்கு நாட்டுப்பற்றும் இல்லை, மொழிப்பற்றும் இல்லை, பிறகு வேறு எந்த பற்று இருக்கிறது? எனக்கு மனித பற்று மட்டும்தான் இருக்கிறது, மனிதநேயம் தான் இருக்கிறது என்று பெரியார் சொன்னார். எனவே பெரியார் என்பதும் திராவிடம் என்பதும் வெறும் தென்னிந்தியா அல்ல நண்பர்களே, உலகு தழுவிய மானுட நேயம். மொழி இல்லை, இனம் இல்லை, நாடு பற்றிய குறிப்பில்லை, திருக்குறளில் என்றும் எதுவும் இல்லை என்று தமிழரசன் எழுதுவார். பெரியாரியத்திலும் எதுவும் இல்லை, மானுடம் தழுவிய உலக நேயம். அதே நேரத்தில் தமிழ் என உரிமைகளை விட்டுக் கொடுக்காத உலகு தழுவிய மானுட நேயம். குறிப்பாய் சுருக்கமாய் சொன்னால் திராவிடம் என்பது சமூக நீதியே, வேறொன்றும். திராவிடம் என சமூக நீதியே. இங்கே நடக்கிற போராட்டம் சமூக நீதிக்கும் மனுநீதிக்கும் எதிரானது. மனுநீதியை ஆதரிக்கிறவர்கள் திராவிடத்தை எதிர்க்கலாம், சமூக நீதியை ஆதரிக்கிறவர்கள் ஒரு நாளும் திராவிடத்தை எதிர்க்க முடியாது. திராவிடம் என்பது சமூக நீதி தான். எதிர்த்தவர்கள் என்ன ஆனார்கள்? உன்னை விடுங்கிட எண்ணியோர். அதுதான் கடைசி குறள். அது என்ன 44 அதிகாரம் என்று தமிழரசனை கேட்டேன். ஐயா இறந்து போய் 44 ஆண்டுகள் ஆகவில்லையா? ஓ, அப்படி ஒரு சரியா இருக்கிறது. 44வது அதிகாரம் இறுதி குறள், 440வது குறள். முனை விடுங்கிட எண்ணிய அத்தனை பேரும் முனை மடுங்கி போனார் மெய்தான் என்று அது முடியும். மெய் என்றுதான் குறள் அவருடைய புத்தகம் முடிகிறது. பெரியாரை விழுங்கிய எண்ணியவர்கள் ஏன் முனை மடுங்கினார்கள் என்றால், பணத்தை விழுங்கி விடலாம், நெருப்பை விழுங்க நினைக்கிறவர்கள் எரிந்து போவார்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.